அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வர்க்கத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை பல பயான்களை தந்திருக்கின்றேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. மேலும் மேலும் அதிகமாக தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இனி வரக்கூடிய பயான்களில் குர்ஆனுடைய தஃப்சீர், அதாவது அதனுடைய அர்த்தத்தை விளக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். தஃப்சீர் ஜவாஹிருல் குர்ஆன், திருக்குர்ஆனுடைய விளக்க உரை என்ற நூலிலிருந்து நாம் வரக்கூடிய பயான்களை பார்க்கலாம். திருக்குர்ஆனை ஓதி உணர்ந்தால் மட்டும் போதாது, குர்ஆனுடைய கலாச்சாரத்தை வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் செயல்படுத்தி ஆக வேண்டும். திருக்குர்ஆனை விசுவாசித்திருக்கின்ற முஸ்லிம்கள் அதனை தங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளாதவரை அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது, முன்னேறவும் முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் திருக்குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக அமைந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இதனால் உலகமே வியக்கும் அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் அமைதி நிலவியது. நன்மைகள் வளர்ந்தன, தீமைகள் தீர்ந்தன, வெற்றிகள் குவிந்தன. பார்த்தவர்கள் வியந்தார்கள், இஸ்லாத்தில் இணைந்தார்கள். நாம் இன்று திருக்குர்ஆனை மறந்துவிட்டோம். அதனை ஓதுவதை கூட ஒரு சடங்காக்கி கொண்டு விட்டோம். பின்னர் அதனை நினைத்து கூட பார்ப்பதில்லை. இதன் விளைவாக நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. பிரச்சனைகள் தீர்வதற்கு திருக்குர்ஆனை அணுக வேண்டியது நாம் அதனை தொட்டு கூட பார்ப்பதில்லை. பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே செல்கின்றன. இதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? திருக்குர்ஆன் போதிக்கின்ற மனிதநேயம், சமூக ஒருமைப்பாடு, குடும்ப அமைதி, பொருளாதாரம், அரசியல், சுதந்திரம் முதலான உயர் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்தி ஒரு உயர்ந்த முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு உண்டு. இது மார்க்கத்தின் கடமை மட்டுமல்ல, காலத்தின் கட்டாயமும் ஆகும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே இம்மை மறுமை ஆகிய இரண்டு உலகத்திலும் நாம் வெற்றி பெற முடியும். இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை நாமும் கற்று பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் உங்களில் சிறந்தவர் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவிப்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. ஆகவே அனைத்து மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதே திருக்குர்ஆன் அருளப்பட்டதுடைய நோக்கமாகும். நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடிய இந்த வேதத்தை தன் அடியார்கள் மீது இறக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரியது. அனைத்துலக மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். திருக்குர்ஆனை கற்று தெரிந்து கொண்டுள்ள முஸ்லிம்கள் அதனை பிற சமூக மக்களுக்கும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றனர். இதன் மூலம் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் உண்மையை உணர்ந்து செயல்பட வழிபிறக்கும். இவர்கள் நடுநிலை நின்று திருக்குர்ஆனை படித்து உணர்ந்தால் அதில் கூறப்பெற்றுள்ள உண்மைகள், தத்துவங்கள், நட்போதனைகள் எந்த அளவு யதார்த்தமானவை, அவசியமானவை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒரு உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகு எந்த காரணத்திற்காகவும் அதனை அலட்சியப்படுத்துவது அறிவுடைமை ஆகாது. தான் கண்ட உண்மையை ஏற்று செயல்படுத்துவதும் மறைக்காமல் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் தான் அறிவு ஜீவிகளுடைய கடமையாகும். இதை முன்னிட்டு ஏற்படக்கூடிய இழப்புகளை பொருட்படுத்தாமல் உண்மை உயை தியாகம் செய்வதே சத்தியவாதிகளுடைய வழியாக இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனை சரியான முறையில் படிப்போம், திருக்குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு பணிவோம், திருக்குர்ஆனை பரப்புவோம். இதையே நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக கொள்வோம். அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் நாம் அத்தியாயம் 1 அல் ஃபாத்திஹா, திறப்பு, ஹிஜ்ரத்திற்கு முன்பு அருளப்பட்ட இந்த சூறாவில் வசனங்கள் 7, ஒரு ருக்கு இருக்கின்றது. திருக்குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களில் அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயமும் ஒன்றாகும். 7 வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்கள் இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா, ஆரம்ப அத்தியாயம் என்பதே பிரபலமான பெயர் ஆகும். இந்த அத்தியாயத்திற்கு முன்பே அல் அலக், அல் முஜம்மில், அல் முத்தஷிர்
ஆகிய அத்தியாயங்களுடைய சில வசனங்கள் அருளப்பெற்றிருந்தன. எனினும் அனைத்து வசனங்களுடனும் முழுமையாக அருளப்பெற்ற முதல் அத்தியாயம் என்ற சிறப்பு அல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்திற்கே உண்டு. தொழுகைகளின் தொடக்கத்தில் ஓதப்படுகின்ற சிறப்பும் இந்த அத்தியாயத்திற்கு உண்டு. திருக்குர்ஆனில் முதல் அத்தியாயமாக அமைக்கப்பட்டிருப்பதும் இதுவே ஆகும். இத்தகைய காரணங்களினால் இதற்கு பெயர் பொருத்தமாக இருக்கின்றது. நோய் நிவாரணி. அல் ஃபாத்திஹா அத்தியாயத்திற்கு மேலும் பல பெயர்கள் உள்ளன. சூரத்து சிஃபா நோய் நிவாரணி என்பது அவற்றில் ஒன்று. இதன் கருத்துக்களில் மனிதனின் மனப்பிணிகளை அகற்றுவதோடு அல்லாமல் இதன் வசனங்களை ஓதுவதால் உடல் பிணிகளும் நீங்குகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல் ஃபாத்திஹா வசனங்களை ஓதுவதால் நோய் குணமாகின்றது, துன்பம் தீருகிறது என்பதற்கு கீழ்காணும் ஹதீஸ் ஆதாரமாகும். நபித்தோழர் அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு பயணத்தின் பொழுது இடையில் ஓரிடத்தில் தங்கினோம். அப்போது ஒரு பெண்மணி வந்து எங்கள் கூட்டத் தலைவர் மீது விஷக்கடியால் அவதிப்படுகின்றார். எங்கள் ஆள்களில் மருத்துவர் ஒருவர் இல்லை. உங்களில் யாராவது ஓதி பார்ப்பவர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டார். உடனே ஒருவர், இப்னு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி எழுந்து அந்த பெண்ணோடு சென்றார். அவர் ஓதி பார்த்தார். உடனே தலைவர் குணமடைந்து விட்டார். அப்போது 30 ஆடுகள் கொடுக்குமாறு தலைவன் உத்தரவிட்டார். நாங்கள் அவற்றுடைய பாலை அருந்தினோம். அவரிடம், உமக்கு நன்றாக ஓதி பார்க்க தெரியுமா என்று நாங்கள் கேட்டதற்கு, உம்முல் குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய அன்னை எனப்படும் ஃபாத்திஹா அத்தியாயத்தை தவிர வேறு ஒன்றையும் நான் ஓதவில்லை என்றார் அவர். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்காமல் இதை பற்றி ஒன்றும் முடிவு செய்யக்கூடாது என்று நாங்கள் பேசிக்கொண்டோம். மதீனா வந்த பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இதை பற்றி எடுத்துரைத்தோம். அதை கேட்ட அன்னலார், இதை ஓதினால் குணம் கிடைக்கும் என்று அவருக்கு எப்படி தெரிந்தது என்று வியந்து, அந்த ஆடுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று நகைச்சுவையாக கூறினார்கள். நூல் புகாரி பாகம் 2. சுப்ஹானல்லாஹ். அல் குர்ஆனின் அன்னை. அல் ஃபாத்திஹா அத்தியாயத்திற்கு உம்முல் கிதாப் என்றொரு பெயரும் உண்டு. ஏனென்றால் திருக்குர்ஆன் முழுக்க விரித்து கூறப்பட்டுள்ள ஐவகை கருத்துக்களை இந்த அத்தியாயம் தன்னுள் சுருக்கமாக பொதிந்திருக்கின்றது என்பதால் இதற்கு அல் குர்ஆனின் அன்னை என்று பெயர் வழங்கப்படலாயிற்று. முதலாவது ஏகத்துவம். அனைத்துலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன்தான். இதில் வேறு எவருக்கும் பங்கில்லை. இந்த கருத்தை அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் முதல் 2 வசனங்கள் தாங்கி நிற்கின்றன. இரண்டாவது மறுமை. உலகம் ஒரு நாள் அழியும். பிறகு அனைவரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். விசாரணை நடைபெறும். இந்த உலக வாழ்க்கையில் நன்மை புரிந்தவர்களுக்கு அங்கு சொர்க்கத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்ற நற்செய்தியும், இந்த இம்மையில் தீமைகள் புரிந்தவர்களுக்கு அங்கு நரகத்தில் கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் திருக்குர்ஆனில் எங்கும் பரவி விரவி கிடைக்கின்றது. இந்த அத்தியாயத்தில் 3வது வசனம் இந்த செய்தியை எடுத்து சொல்கின்றது. மூன்றாவதாக இறையாண்மையும் வழிபாடும். அல்லாஹ் ஒருவனையே மனிதன் வழிபட வேண்டும். மனிதனுக்கு உதவி செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு பொருத்தக்கூடிய விஷயமாகும். இந்த கருத்தை 4வது வசனம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. 4வது நேர்வழி. அல்லாஹு தஆலா காட்டுகின்ற வழியே நேர்வழியாகும். இதை 5வது வசனம் உணர்த்துகிறது. 5வது வரலாற்று படிப்பினை. முன்பு வாழ்ந்த சமூக மக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நினைவுபடுத்துகின்ற திருக்குர்ஆன் அவர்களில் நன்மக்கள் சிறந்து விளங்கியதையும் தீயவர்கள் அழிக்கப்பட்டதையும் இந்த கருத்தினை அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களில் கோடிட்டு காட்டப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருள் மிக்கவனும் அன்பு மிக்கவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். பிஸ்மில்லா. இஸ்லாத்திற்கு முன்பு அரபு மக்களிடையே ஒரு வழக்கம் இருந்தது. ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்தால் அவர்கள் வழிபடும் விக்கிரகங்களின் பெயர் கூறி ஆரம்பிப்பார்கள். இப்படி தொடங்கக்கூடிய பணி வெற்றி பெறும் என்பது அவர்களுடைய ஐதீகம். இந்த மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற திருக்குர்ஆனுடைய முதல் வசனம், அனைத்து உலகத்தையும் படைத்த அல்லாஹுடைய பெயரால் ஓதுவீராக என்று தொடங்கியது.
அது மட்டுமன்றி ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் அருள் மிக்கவனும் அன்பு மிக்கவனுமான அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன் என்று சொல்லுமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆணையிடப்பட்டது. இதை அடுத்து ஒவ்வொரு நல்ல காரியம் செய்யும் பொழுதும் பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடிய அரிய பழக்கத்தை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய புகழ் போற்றி தொடங்க பெறாத எந்த பேச்சும் வீணானது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நூல் அபூதாவூத், நஸாஇ. இன்னொரு நபிமொழியில் அல்லாஹுடைய திருப்பெயரால் தொடங்க பெறாத எந்த ஒரு மகத்தான செயலும் அல்லாஹுடைய அருளில் இருந்து தூரமானதாகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் என்னும் அரபி மொழி சொல் அனைத்து ஆற்றல்களும் உயர்ந்த பண்புகளும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவை குறிக்கக்கூடிய இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லாகும். இது மொழிபெயர்க்க இயலாத சொல் ஆகும். இஸ்லாத்திற்கு முன்பு வாழ்ந்த அரபுகள் கூட அல்லாஹ் என்பது ஒப்புமை இல்லாத இறைவனுக்கே உரிய பெயர் என்பதை நம்பியிருந்தார்கள். இதனால்தான் தாங்கள் வழிபட்டு வந்த சிலைகள் யாருக்கும் அல்லாஹ் என்ற பெயரை அவர்கள் சூட்டவே இல்லை. சிலை வெடிக்க முடியாத ஒப்புமை அற்ற இறைவனே அல்லாஹ் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதற்கு இதுவே பெரிய சான்றாகும். எனினும் அவர்கள் வழிபட்டு வந்த விக்கிரகங்கள் தங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடும் என அரபுகள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த மூட நம்பிக்கையை ஒழித்த இஸ்லாம் அல்லாஹ் ஒருவனையே வழிபட வேண்டும், அவனுக்கு இணையாகவோ அவனுடைய நெருக்கத்தை பெறுகின்ற எண்ணத்திலோ வேறு எந்த பொருளையும் வழிபடக்கூடாது என்று தடை விதித்தது. அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். அர்-ரஹ்மான் அருள் மிக்கவன், அர்-ரஹீம் அன்பு மிக்கவன் என்னும் பண்புகளை பிஸ்மில்லாஹுடன் இணைத்து நமக்கொரு அறிவுரையை புகட்டுகின்றான் இறைவன். அதாவது இறைவன் தன் அருளால் மனிதனை படைத்தது மட்டுமில்லாமல் மனிதனுடைய வசதிக்காகவே அனைத்து உலகத்தையும் படைத்திருக்கின்றான். இதில் எந்த பிரதிபலனும் அல்லாஹ்விற்கு இல்லை. ஆகவே அல்லாஹ் மனிதன் எக்கணத்திலும் மறக்கக்கூடாது. உண்ணுதல், பருகுதல், உறங்குதல், விழித்தல், இறங்குதல், ஏறுதல், தொழில் செய்வது என ஒவ்வொரு அசைவின் பொழுதும் அல்லாஹ்வை நாம் நினைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நட்பணியையும் அவனுடைய திருப்பெயரை கொண்டு தொடங்க வேண்டும் என அல்லாஹ் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றான். இவ்வாறு பிஸ்மி கூறி பழக்கப்படுத்தி கொண்ட ஒருவர் எந்த கணமும் அல்லாஹ்வை மறக்க வாய்ப்பே இல்லை. சுப்ஹானல்லாஹ் என்பது தெளிவு. அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் இந்த இரண்டு சொற்களும் மிகுந்த இரக்கம் கொண்டவன் என்ற பொருளை தருகின்றன. ஆயினும் அரபி மொழியில் ஒரு விதி உண்டு. ஒரு வார்த்தையில் எழுத்துக்கள் அதிகமானால் பொருளிலும் அது பிரதிபலிக்கும். அது விதிக்கொப்ப ரஹீம் என்ற சொல்லை விட ரஹ்மான் என்ற சொல்லில் எழுத்துக்கள் அதிகம் இருப்பதால் அதன் பொருளும் அதிகமாகிறது. அர்-ரஹ்மான் என்பதற்கு இம்மையில் நல்லோர்கள், தீமையில் அனைவருக்கும் அருள்பாலிப்பவன் என்றும், அர்-ரஹீம் என்பதற்கு மறுமையில் நல்லவர்கள் மட்டும் அவன் அருள்பாலிப்பவன் என்றும் பொருள் கொள்ளப்படும். இவ்வாறு நபித்தோழர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். சிலர் ரஹ்மான் என்பதும் அதிக அருள் புரியக்கூடியவன் என்று பொருளையும், ரஹீம் என்பது ஒன்றுக்கு பல முறை அருள் புரியக்கூடியவன் என்ற பொருளையும் குறிப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இப்னுல் கய்யிம் அல்-ஜவ்ஸி என்ற பெரியார் பின்வருமாறு விளக்கமளித்துள்ளார். ரஹ்மான் என்ற சொல் அல்லாஹுடைய கருணை பண்பையும், ரஹீம் என்ற சொல் அதன் செயல்பாட்டையும் சுட்டும். அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் ரஹ்மான் என்ற சொல் ஆளப்படுவதில்லை. அல்லாஹ்விற்குரிய இயற்பெயரைப் போலே இந்த சொல் கருதப்படுவது இதற்கு காரணம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த இரக்க சிந்தனையை பற்றிய இறைவன் குறிப்பிடும் பொழுது நம்பிக்கை கொண்டவர்களிடம் கருணை காட்டக்கூடியவர் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 9வது சூராவின் 128வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இங்கே ரஹீம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது கவனிக்கத்தக்கதாகும். இதிலிருந்து பரிவு காட்டக்கூடியவர் என்ற பொருளில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ரஹீம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிகிறது. ஆனால் ரஹ்மான் என்ற சொல் அவ்வாறல்ல. இந்த இரு சொற்களுக்கும் இடையே வித்தியாசம் காட்டலாம் என்று இப்னுல் கய்யிம் தெரிவிக்கின்றார். பிஸ்மில்லாஹ் என்பது ஒரு முழு வசனமா? பிஸ்மில்லா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தியாயத்தின் ஒரு அங்கமா இல்லையா என்பதை குறித்து பல்வேறு கருத்துகள் காணப்படுகின்றது. இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிஸ்மில்லாஹ் ஃபாத்திஹா சூராவுடைய ஒரு அத்தியாயத்தின் ஒரு பகுதியாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். தொழுகையின் ஆரம்பத்தில்
ஃபாத்திஹா அத்தியாயம் ஓதுவது கட்டாயமாகும், ஃபரலாகும். தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயம் ஓதுவது கட்டாயம் என்ற அவர்களுடைய கருத்துப்படி ஃபாத்திஹா அத்தியாயத்தின் ஒரு அங்கமான பிஸ்மில்லாஹ்வையும் தொழுகையில் ஓதுவது கட்டாயமாகும். பிஸ்மில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் ஒரு அங்கமல்ல என்றும் திருக்குர்ஆனில் அது ஒரு தனி வசனமே தவிர எந்த அத்தியாயத்தையும் சேர்ந்தது அல்ல என்றும் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருதுகின்றார்கள். ஒரு அத்தியாயம் முடிந்து அடுத்த அத்தியாயம் தொடங்குவதை குறிப்பதற்காகவே பிஸ்மில்லாஹ் திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. எனவே தொழுகையில் ஃபாத்திஹா அத்தியாயத்திற்கு முன் பிஸ்மில்லாஹ் ஓதுவது சுன்னத்தாகும். சுன்னத்து என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றாகும். முதல் ரக்காத்தில் தஅவூது, இரண்டாவது பிஸ்மில்லாஹும் ஓதுவது சுன்னத்து எனவும், அடுத்தடுத்த ரக்காத்துகளில் பிஸ்மில்லாஹ் மட்டும் ஓதுவது சுன்னத்து என்று ஹனஃபி கூறப்பட்டுள்ளது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் இர்ரஜீம் என்பதை தஅவூது என்று கூறப்படுகிறது. தொழுகைக்கு வெளியே திருக்குர்ஆனை ஓத தொடங்கும் பொழுது தஅவூது ஓதி பிஸ்மில்லாஹ் ஓதி தொழுகுவது சுன்னத்தாகும். நீர் குர்ஆனை ஓதத் தொடங்கினால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடும்படி அல்லாஹ்விடம் கேட்குமாறு குர்ஆனில் 16வது சூராவின் 98வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் முன்னதாக வெறுக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவீராக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முதல் வசனமாக எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகனான அல்லாஹ்விற்கே உரியது. அனைத்து புகழும் தனக்கே உரியது என தெரிவிக்கும் அல்லாஹ் அதற்கான காரணத்தையும் அடுத்து விவரிக்கின்றான். அகிலத்தில் உள்ள மனிதனையும் இதர உயிரினங்களையும் படைத்து அவை உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். அவன் தனி முதல்வன், ஈடு இணையற்றவன். எல்லா புகழும் அவனுக்கே உரியது. புகழப்பட வேண்டியவனும் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். இதையடுத்து மனிதனை செதுக்கி கொண்ட எந்தவித ஆற்றலும் இல்லாத சிலைகளை போற்றுவதும் புகழ்ந்து வணங்குவதும் அறிவுடைமை ஆகாது. ஒப்பில்லாத உதவி புரிந்தவனே நன்றிக்குரியவன், போற்றி வணங்குவதற்கு தகுதி படைத்தவன். நன்மையோ தீமையோ அளிக்க இயலாத சிலைகளை போற்றி கொண்டிருப்பது பேதமை என்பதில் சந்தேகமில்லை. இவ்வகையில் ஏகத்துவ இறை கொள்கையை மறைமுகமாக இந்த வசனம் உணர்த்துகின்றது என்று கூறலாம். அவனிடையே படைத்து பரிபாலிப்பவன் ஏக இறைவன் அல்லாஹ்தான். அவன் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரன். எனவே அவனையே போற்றி புகழுங்கள் என்பது இந்த வசனத்தினுடைய பொருளாக விரிவுரைகிறது. மலைகள், மரம், செடி, கொடி, நதி, நீரோடை, சோலைகள், கோள்கள் போன்ற இயற்கை செல்வங்களை நாம் பார்த்து பரவசமடைந்து பாராட்டும் பொழுது அந்த பாராட்டுரை அனைத்தும் படைப்பாளன் அல்லாஹ்வே சாரும் என்பது தெளிவான வெளிப்படை. மனித ஆற்றலால் உருவாக்கப்படும் புதுமை சாதனங்கள், பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், ஆக்கப்பணிகளுக்கு பயன்படக்கூடிய அணு உலைகள், மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள், விண்கோள்களுக்கு பயணம் செய்ய உதவக்கூடிய வானூர்திகள் முதலான கண்டுபிடிப்புகளை காணும் பொழுது மனிதனை புகழாமல் இருக்க இயலாது என்பது உண்மையே. இருந்தாலும் மனிதனுக்கு சூட்டப்பெறும் புகழ் மாலைகள் யாவும் அவனுக்கு அதற்கான அறிவையும் ஆற்றலையும் அள்ளி கொடுத்த அல்லாஹ்விற்கே உரியது என்பதை மறுக்க முடியாது. அனைத்துலக இரட்சகன் ரப்பு என்ற சொல் ஒன்றை படிப்படியாக வளர்ந்து ஆளாக்கி முழுமையடைய செய்பவன் என்று பொருள்படும். இறைவன் மனிதனுக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கின்றான். அந்த அறிவாற்றல் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வியத்தகு சாதனைகள் பல படைக்கும் நிலைக்கு மனிதன் உயர்வடைகின்றான். இதைப்போல உயிரினங்கள் உருவாக்கிய அல்லாஹ் அவை படிப்படியாக வளர்ந்து பல்கி பெருகுவதற்கு வழி செய்கின்றான். தாவர வர்க்கத்தை உற்பத்தி செய்த இறைவன் அவை முளைவிட்டு வளர்ந்து தானியங்களையும் கனிவர்க்கங்களையும் வழங்கச் செய்கின்றான். சூரியன், சந்திரன் மற்றும் விண்மீன்களை வானெங்கும் தூவிவிட்டுள்ள அந்த வல்லவன் அவற்றின் ஒளிக்கீற்றுகளை உயிரினம் மற்றும் தாவரங்கள் மீது படுமாறு செய்து அதன் மூலம் நல்ல பலன்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதே ஒளிகள் நிலையாய் நின்று உயிரினங்களையும் தாவர வகைகளையும் பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்கின்றான். இவை யாவும் ரப்புவின் பண்புகளே ஆகும். சுப்ஹானல்லாஹ்.
புவி, ஞாயிறு, திங்கள், இதர விண்மீன்கள் அனைத்தும் சேர்ந்தது ஆழம் எனப்படும் உலகம் ஆகும். ஆனால் இத்தோடு உலகம் முடிந்துவிடவில்லை என்பது நவீன விஞ்ஞானியின் கண்டுபிடிப்பு. ஆகவே எத்தனை உலகங்கள் உண்டோ அத்தனை உலகங்களையும் பேரண்டத்தையும் அவற்றில் உள்ள கோடான கோடி படைப்பினங்களின் பராமரிப்பவன் அல்லாஹ்வே ஆவான். இதையே அனைத்துலக இரட்சகன் ரப்புல் ஆலமீன் என்று இந்த வசனம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 2வது வசனம் மற்றும் 3வது வசனத்தில் அல்லாஹ் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று கூறியிருக்கின்றான். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் என்ற இந்த இரு சொற்களின் விளக்கம் முன்பே கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே அனைத்துலக இரட்சகன் என்னும் பண்பினை அடுத்து இந்த 2 பண்புகளும் குறிப்பிடப்பட்டதற்கு காரணம் உண்டு. அதாவது இந்த அகிலத்தை படைத்து இரட்சிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அகிலத்தார் மீது அருள்மழை பொழிந்து அவர்களை பராமரித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. ஆகவே தன் கருணையின் பொருட்டாலேயே இதனை அல்லாஹ் செய்கின்றான். இந்த பிரதிபலனை எதிர்பார்த்து அவன் இதை செய்வதில்லை. இந்த தொடர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆனால் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற துயரங்கள், குற்றங்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் பிறப்பித்துள்ள சட்டங்கள் ஆகிய இவையெல்லாம் இறைவனுடைய இரக்க இயல்புக்கு முரண்பாடானவை என்று எண்ணிவிடக்கூடாது. இவற்றின் மூலம் மனிதனை திருத்தி நல்லவனாக மாற்றுவதே அல்லாஹ்வுடைய நோக்கம் என்பதை உணர வேண்டும். தீயவர்களுக்கு இரக்கப்பட்டு கருணை காட்டுவது நல்லவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். ஆதலால் நல்லோர் பலர் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால்தான் தீயோர் சிலரை தண்டிக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். தவிரவும் தீயவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற சட்டமானது தீயவர்களுக்கும் நன்மையே. இல்லை என்றால் அவர்கள் திருந்த வாய்ப்பில்லாமல் போய்விடும். பிரதிபலன் கிடைக்கும் நாளின் அதிபதி, அதாவது மாலிகி யௌமித்தீன், இறுதி நாளின் அதிபதி. மாலிகி யௌமித்தீன் என்ற இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பே இது. இதில் இடம்பெற்றுள்ள தீன் என்னும் சொல்லுக்கு பணிதல், பிரதிபலன் அளிப்பது என்ற 2 பொருள்கள் இருக்கின்றன. இரண்டுமே இங்கே பொருந்தும். நல்லவர்களுக்கு நன்மை செய்வதும் தீயவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் நீதியின் பாற்பட்ட செயல்களே ஆகும். இறைவன் நீதி வழுவாத தலைவனாவான். இந்த உலக வாழ்க்கையை சிலருக்கு அதன் பிரதிபலனை அளிக்கின்றான் என்றாலும் அது முழுமையானது என்று கூற முடியாது. மனிதன் திருந்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற பிரதிபலன் சிறியதுதான். உறுதியாக மறுமையில் கிடைக்கக்கூடிய பிரதிபலனோ மிகவும் பெரியது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அல் குர்ஆன் 16வது சூராவின் 41வது வசனம். இந்த பூ உலக வாழ்க்கை ஒரு சோதனை களமாகும். இங்கு வசதி வாய்ப்புடனும் செல்வாக்கோடும் வாழ்வர்களை பார்த்து அவர்கள் எல்லாம் இறைவனுடைய நேசர்கள் என்றும், துன்பப்படுபவர்களை பார்த்து அவர்கள் அல்லாஹ்வுடைய முடிவுக்கு ஆளாகின்றார்கள் என்றும் முடிவு செய்துவிடக்கூடாது. தீயவர்கள் நல்ல நிலையில் வாழ்வதும் நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் இந்த உலக வாழ்க்கையில் சாதாரண நிகழ்வாகும். இறை தூதர்களும் இறை நேசர்களும் கூட உலக வாழ்க்கையில் எத்தனையோ துன்பம் துயரங்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே பிரதிபலன் கிடைக்கும் உலகம் இம்மை அல்ல, மறுமையே ஆகும். இம்மையில் செய்யக்கூடிய வினைகளுக்கு மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் பிரதிபலனை அனுபவிப்பான். அந்த பிரதிபலன் கிடைக்கக்கூடிய நாள் இறுதி நாளா, அந்த நாளுடைய அதிபதி அல்லாஹ். இந்த வசனத்தின் பொருள் இதுதான். இந்த உலகத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னை பிரதிபலன் கிடைக்கக்கூடிய கியாமத் நாளின் அதிபதியாக என்று கூறியிருக்கின்றான். அந்த நாளின் முக்கியத்துவத்தை இந்த வசனம் புலப்படுத்துகிறது. இவ்விதம் குறிப்பிடுவதற்கு இன்னொரு காரணம் கூறலாம். இம்மை பேரளவுக்கேனும் மனிதன் சில உடைமைகளை தனதாக்கி கொண்டு சொந்தம் கொண்டாடுகின்றான். ஆனால் மறுமையில் அவ்வாறு சொந்தம் பாராட்ட மனிதனுக்கு ஒன்றுமே இருக்காது. முழு அதிகாரமும் அதிக்கமும் அல்லாஹ் ஒருவனுக்கே அந்த நாளில் இருக்கும். அடிபணியக்கூடிய நாளின் அதிபதி என்று இந்த வசனத்திற்கு பொருள் கொள்ளலாம். மறுமை நாளை அடிபணியும் நாள் என்று அழைப்பதற்கு காரணம், அங்கே அல்லாஹுடைய அரசாட்சி கண்முன்னே தெரியும். அவன் அளிக்கக்கூடிய தண்டனைகள் கண்ணெதிரே காட்சியளிக்கும். அல்லாஹுடைய பிடியிலிருந்து எவருமே தப்பிக்க முடியாது. இந்த நிலையை கண்ணெதிரில் காணும் எவருக்கும் அடிபணிந்து போவதை தவிர வேறு வழியே இருக்காது என்று அன்று அல்லாஹ் முன்னால் அனைவரும் அடங்கி ஒடுங்கி பணிந்து
நிற்பார்கள். ஆனால் சோதனை கூடமான இந்த உலகில் தீயோரை அல்லாஹ் உடனுக்குடன் தண்டிப்பதில்லை. அவ்வாறு தண்டித்தாலும் கூட மனிதன் அதனை உணர்வதே இல்லை. அதனால்தான் இறைவனை ஏசுபவர்களும் குறைபட பேசுபவர்களும் கூட இங்கே உலகத்தில் வாழ்வதை நாம் காண்கின்றோம். அல்ஹம்துலில்லா. முதல் சில வசனங்களை இந்த பயானில் நாம் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் இதனுடைய மீதி வசனங்களை பார்க்கலாம். இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் தீனுடைய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் சரியான முறையில் கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், தீனுடைய விஷயத்தை கற்றுக்கொள்ள குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களையும் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனுடைய சில வசனங்களை அதனுடைய பொருள் உணர்ந்து மற்றும் அதனுடைய விளக்கத்தையும் தெரிந்து படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் கற்றபடி அமல் செய்து மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.